أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والخافلين فروجهم والخافلات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்தில் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சலாம் கூறும் முறைகள். அஸ்ஸலாமு கபிலல் கலாம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாமை கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பேசுறதுக்கு முன்னாடி தான் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க பேசி முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போகும்போதுதான் சலாம் சொல்லிட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது பசித்தோருக்கு உணவளிப்பது, அறிந்தோர் அறியாதோர் அனைவருக்கும் சலாம் சொல்வதாகன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய பண்புகள் வேற, இஸ்லாமிய கடமைகள் வேற. இஸ்லாமிய பண்புகள்னா இஸ்லாமிய மற்றொரு கடமைகள் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாம் 5 தூண்களில் இணைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதுதான் இஸ்லாமிய கடமைகள்னு சொல்லுவோம். இஸ்லாமிய மற்றொரு கடமைகள்னா சலாமிற்கு பதிலளிப்பது, உண்மையோருக்கு பதிலளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, விருந்தினரை கண்ணியப்படுத்துவது, ஜனாசாவை பின்பற்றுவதாகவும் சொல்றாங்க. சலாமிற்கு பதிலளிப்பதுனா ஒருத்தவங்க நம்மள்கிட்ட சலாம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பதில் சலாம் சொல்றது. இன்னும் தும்பியோருக்கு பதிலளிப்பதுனா ஒருத்தவங்க தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது நம்ம காதுல விழுந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு இரஹமுக்கல்லான்னு பதில் சொல்றது. ஜனாசாவை பின்பற்றுவதுனா ஒரு ஆணோ பெண்ணோ மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறது. விருந்தினரை கண்ணியப்படுத்துவதுனா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள நல்ல முறையில கவனிச்சுக்கிறது. இதுதான் இஸ்லாமிய மற்றொரு கடமைகள்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில அல்லாஹ்வின் இடத்துல மிகவும் நெருக்கமானவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது சஹாபர்கள் சொல்றாங்க, தெரியாத ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள யாரு முதல்ல சலாம சொல்றீங்களோ அவங்களே அல்லாஹ்வின் இடத்துல நெருக்கமானவங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆதம் நபியை எடுத்துக்கிட்டோம்னா, ஆதம் நபியை அல்லாஹ் படைச்சு மலக்குமார்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லும் போது ஆதம் நபி சலாம தான் முதல்ல சொன்னாங்க. இதே மலக்குமார்களை எடுத்துக்கிட்டோம்னா மலக்குமார்களும் ஆதம் நபிட்ட பேசும்போது முதல்ல சலாம தான் சொன்னாங்க. இதுவே ஆதம் நபியும் மலக்குமார்களுமே முதல்ல சலாம தான் சொன்னாங்க. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசால 4வது அத்தியாயம் 86வது வசனமாக சொல்றான், வைதா ஹுயிதும் ஃபஹய்யு ஃபி அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா. உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையில் அல்லது அதையே தீர்ப்பு கூறுங்கள், ஏனெனில் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நமக்கு யாராவது சலாம் சொன்னாங்கன்னா அதை விட அழகிய முறையில அல்லது நீங்க அதையே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சலாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, எல்லாரும் சலாம் எல்லார்ட்டுமே சொல்லியிருப்போம், பாதியா தான் சொல்லியிருப்போம். இதுக்கு அல்லாஹ் 30 நன்மையை கூட தரேன்னு சொல்றான். எப்படின்னா, ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு இவருக்கு 10 நன்மை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இவருக்கு 20 நன்மை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பதில் சொல்லிட்டு இவருக்கு 30 நன்மை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம்ம சலாம முழுமையா சொன்னோம்னா அல்லாஹ் நமக்கு 30 நன்மை தரேன்னு சொல்றான். நம்ம இவ்வளவு நாள் சலாம் சொல்லுவோம் எல்லாருக்கும், பாதி பேருக்கு சலாத்துக்குரிய பொருள் தெரியாது. என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக, இதான் அர்த்தம். வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுனா இன்னும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக, இதான் பொருள்.
நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்றது கிடையாது. அது நம்ம வீடா இருந்தாலும் சரி, மத்தவங்க வீடா இருந்தாலும் சரி. ரசூல்லா சலாம் சொல்றதுக்கு சில இடங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போகும்போதோ இல்லது ஒரு சபைக்குள்ள நம்ம போகும்போதோ அந்த இடத்துல நம்ம சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க அது நம்ம வீடா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க வீடா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் சலாம் சொல்லாம உள்ள போயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமே அதிகமா உள்ள சலாம் சொல்லிட்டு போகக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க யூதவர்களை கிறிஸ்தவர்களை போன்ற சலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூதவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி சலாம் சொல்லுவாங்கன்னா, அவங்க சலாம்ல வார்த்தை இருக்காது, தன்னுடைய கையை அசைக்கிறது மூலமாவும் தலையை ஆட்டுறது மூலமாவும் தான் இருக்கும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்றதை தடை செஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு ஆண்கள் சலாம் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியை கடந்து போகும்போது ஒரு சிறு பெண்கள் கூட்டம் பள்ளிவாசல் அமர்ந்திருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லிட்டு தன்னுடைய கையை அசைச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூதவர்கள் கிறிஸ்தவர்களை போன்று சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சலாம்ல வார்த்தை இருக்காது. ஆனா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு கையை அசைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்களும் இல்ல, தெரியாதவங்களும் இல்ல, யாருமே இல்ல, அவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சலாம் சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு சலாம் சொன்னதை போது, சலாமுன் அலைக்க அஸ்தக்ஃபிரு லக்க ரப்பி இன்னஹு பிகான ஹஃபியா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் துவா செய்கிறேன், ஏனெனில் அவன் என் மீது மிகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ராஹிம் நபியோட தந்தை அவங்க யாரு? அவங்களோட முஸ்லீம் கிடையாது. அவங்களுக்காக இப்ராஹிம் நபி அல்லாஹ்விட்ட பாவமன்னிப்பு இருக்காங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகணும்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் ஒருத்தவங்க முடியாம இருந்திருக்காங்க. அவங்களை தன்னுடைய ஒட்டகத்துல கட்டி கூட்டிட்டு போகும்போது பாலைவனத்துல ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு மனிதர் மட்டுமே முஸ்லீம், மற்றவர்களாம் இறை நம்பிக்கையாளர்கள் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அந்த சபையில இருக்கும்போது காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அந்த கூட்டத்தில் உள்ளவங்களாம் அந்த நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், என் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம சலாம் சொல்றதுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை வச்சிருக்கான். நம்ம அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவங்கள ஆகுறதுக்கு பெரிய பெரிய அமல்கள் செய்ய வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை செஞ்சு கூட அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவங்கள ஆகலாம். எனவே அதிகமாக சலாம் கூறி அல்லாஹ்விடத்துல நெருக்கமாகவும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் தங்கச்சி. வலைக்கும் இஸ்லாம் அண்ணே. என்னம்மா ரொம்ப சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணே. சும்மா சொல்லாத, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உங்ககிட்ட சொல்றது என்னன்னு எனக்கு எது எடுத்தாலும் தோல்வியா போகுது. என் நேரமே சரியில்லை. ஏம்மா என்ன ஆச்சு? என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசத்துல கணவரோட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. நல்ல நேரம் காம கல்யாணம் பண்ணிச்சிட்டேன் போறானே. அதுக்கு ஏமா காலத்தை திட்டுற? ஏன் நீ காலத்தை திட்டக்கூடாதா? காலத்தையும் நேரத்தையும் நான் இயக்குறேன். காலத்தை திட்டினா என்ன திட்டத்துக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அது தெரியுமா உனக்கு? அப்படியா? எனக்கு இது தெரியாதே. இன்ஷா அல்லாஹ் நான் இனிமே காலத்தை திட்ட மாட்டேன். ஆனா என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது பூனை குறுக்காலம் வந்துருச்சு. அந்த பூனைனாலதான் இவ்வளவு நடந்துச்சு. ஏய், முதல்ல கெட்ட நேரம் கெட்ட காலம் காலத்தை திட்டினேன். பூனை குறுக்கால போனுச்சுன்னு பூனையை திட்டினேன். பூனை குறுக்கால போனனால்தான் உன் மக வாழ்க்கையை வீணா போச்சுன்னு பூனையை திட்டினேன். நீ குறுக்கால போனனாலதான் அந்த பூனையை செத்து போச்சு. அது தெரியுமா உனக்கு? அப்படியா? அது மட்டும் இல்லாம சகுனா பார்ப்பது சைத்தானுடைய வேலைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நினைக்கவும். புரியுதண்ணே. சரி, இப்ப என்ன யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு ஒரு ஜோசியக்காரன் போய் இதை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏமா, நீ என்ன முஸ்லிமா இல்லையா? அதை சொல்லு. ஏன்னா எப்படி கேக்குறீங்க? பின்ன என்னம்மா, நீ செய்யற ஒவ்வொரு செயலும் இஸ்லாத்திற்கு எதிரானது. நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்திய செயல். அது மட்டும் இல்லாம சகுனம் பார்ப்பது ஜோசியம் பார்த்த 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? அல்லாவே, இவ்வளோ நாளா எது சரி எது தவிர தெரியாம செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஆனா இன்னைக்கு பல பேர் இப்படி தானே செய்யறாங்க. அவங்க நரகத்துடைய பாதையை தேடுறாங்க. உனக்கு நரகம் வேணுமா? வேணாம், நான் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்றது? உன் கவலை எல்லாம் அல்லாஹ்விட சொல்ல, அல்லாஹ் போக்குவான். யா அல்லாஹ், என்னுடைய கவலையை போக்கி மகிழ்ச்சி கொடு. சகுனம் பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான பாவங்களிலிருந்து என்னையும் இந்த மனிதர்களையும் காப்பாற்றுவாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.